மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது தமிழக முதல்வர் திராவிட மாடலின் நாயகன் ஐயா மு.க.ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை இன்று பார்க்க. இன்று அவர் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஐயாவுடைய ஜாதகத்தை இன்று நாம் முழுமையாக பார்ப்போம். ஐயா அவர்கள் 1/3/1953 ஆண்டு சிம்ம லக்னத்தின் இறுதியில் ஐயா அவர்கள் பிறந்துள்ளார். ஐயா அவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்து பௌர்ணமிக்கு அடுத்ததாக பிரதமை திதியில், இங்கே திதியாக மாறலாம், ஆனால் ஜோதிட ரீதியாக நாம் சூரியனும் சந்திரனும் 7 இருக்கிறதை நாம் பௌர்ணமி யுகமாகத்தான் கருதுகிறோம். அதன் அடிப்படையில் லக்கணத்தில் ஒரு ஜாதகம் எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் செயல்படுவதற்கு லக்கணம் வலுவாக இருக்கணும். இவர் பிறக்கும் போதே அப்பா ஒரு அரசியல் தலைவர் தான். பானின் ஸ்ரோஸ்பூன் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இவர் பிறந்தார். பிறக்கும் போது இவருடைய லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 2 இரட்டை குரு சாமி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தில் இருந்து பௌர்ணமி சந்திரன் ஒரு லக்னாதிபதியாகிய சூரியனை பார்த்து, எவ்வளவு யோக ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. லக்கணத்தில் சந்திரன் இருந்து அவருக்கு 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி சூரியன் இருந்து அவர் சூரியன் வீடு கொடுத்த சனி உச்சமாகி லக்னாதிபதி அந்த உச்சங்கிற மிகப்பெரிய வலு, அந்த சொல்லுவாங்களே வீடு கொடுத்த வலுவை பார்க்க வேண்டும் என்பது அடிப்படையில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாகி அவரை இங்கே லக்னாதிபதியை பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டு லக்கணத்தை பௌர்ணமி சந்திரன் இருந்து 9ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு குருவும் சுக்கிரனும் இருந்து அந்த குரு லக்கணத்தை பார்த்து, எவ்வளவு பெரிய ஒரு யோகமான அமைப்பு. லக்கணத்தை குரு பார்ப்பை சிறப்பு, அதில் இரட்டை குரு அழைக்கக்கூடிய அந்த சந்திரன் அங்கே இருந்து அவர் லக்கணத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அதான் பிறக்கும் போதே மிகப்பெரிய ஒரு தலைவருடைய மகனாக பிறந்துள்ளார். ஐயாவுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சந்திரன் பௌர்ணமி சந்திரன், 7ஆம் இடத்தில் சூரியன், 3இல் சனி, 6இல் ராகு, 7இல் சூரியன், 8இல் புதன் செவ்வாய், 9இல் குரு சுக்கிரன், 12இல் கேது. இதுதான் ஐயாவுடைய ஜாதகம். ஐயாவுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும். இதுதான் ஐயாவுடைய ஜாதக அமைப்பு. இவர் பிறந்தது சிம்ம ராசியில் பூரணத்தில் பிறந்துள்ளார். இவர் பிறந்த பிறகுதான் இவர் தந்தைக்கு ஏற்றம். இவருடைய பிறப்புக்கு பிறகுதான் இவர் தந்தைக்கு ஏற்றம். ஏன்னா பிறக்கும் போது இவருக்கு சுக்கிர மகாதிசை, அதன் விடிந்த பிறகு இவருக்கு சூரிய மகாதிசை வருகிறது. சூரிய மாசம் 6 ஆண்டுகள். இவருடைய 4வது வயதில் தான் ஒரு தந்தை எம்எல்ஏ ஆகிறார், மினிஸ்டரார். அவருடைய 4வது வயதில், ஏன்னா அப்போ இவருக்கு சூரிய மகாதிசை பௌர்ணமி சந்திரனை தொடர்பு கொண்டு சிம்மத்தில் கூட இந்த சூரியனுடைய அமைப்புகள்ல இவர் தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறது. இவருடைய பிறப்புக்கு பிறகுதான் தந்தையே பெரிய ஆளாகிறார், ஒரு தலைவராக வரக்கூடிய காரணமே இவரின் பிறப்புக்கு பிறகு அவர் எம்எல்ஏ இது மாதிரி போன்ற அளவில் அடி முன்னேற்ற பாதையில ஐயா கருணாநிதி போய்கொண்டிருக்கிறார். இவருடைய ஜாதகம் எவ்வளவு பெரிய யோக ஜாதகம் என்றால், நம்முடைய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் பாவர்கள் மறைய வேண்டும், பாவர்கள் மறைய வேண்டும், சுபர்கள் திருகோணத்தில் இருக்க வேண்டும். இவருடைய ஐயோட ஜாதகத்தில் பாருங்க, சனி 3இல், ராகு 6இல், கேது 12இல், செவ்வாய் 8இல், பாவர்கள் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. பாவர்கள் எல்லாம் மறைந்து சுபர்கள் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன், சுக்கிரன் குரு திரிகோணங்களில், லக்கணமும் ஒரு திரிகோணம் தான். இன்னொரு ஒரு திரிகோண 9ஆம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருந்து அந்த குரு லக்கணத்தை பார்த்த, எவ்வளவு பெரிய யோகமான என்னுடைய ஆசான் ஆய்வு சொல்லக்கூடிய சுபத்துவ விதிகள் அப்படியே ஒருத்தர் நாடாளன்னா ஒரு அரசாளன்னா அவருடைய ஜாதகம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாரு, அது அப்படியே இருக்குல்ல அவருடைய ஜாதகத்துல. ஐயாவுடைய ஜாதகத்துல அப்படியே இருக்கிறது அந்த பௌர்ணமி அமைப்புகள். ஆனால் இப்போ ஐயாவுடைய ஜாதகம் என்பது ஒரு 90 மார்க் என்றால், இதை விட வலுவான ஜாதகம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஜாதகம். ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பௌர்ணமி அன்றே பிறந்துள்ளார். இது 90 மார்க்னா 95 மார்க், இது 90 மார்க் என்றால் அது 95 மார்க். அப்ப இவருடைய ஜாதகத்தை விட அந்த அம்மாவுடைய ஜாதகம் வலுவான. அந்த அம்மாவுடைய காலங்கள் வரையும் ஐயாவனால் வெற்றி பெறவில்லை, சரியான வெற்றி பெற்று இவரால் இருக்க முடியவில்லை. ஆனால் இவருக்கு எதிராக ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக இவர் தான் இருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது ஐயாவுக்கு சனி மகாதிசை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துக்கு 6, 7 கூடியவர், கலப்பண்கள் 6ஆம் இடத்தின் அதிபதியாக செயல்படும் போது ஒரு 10 ஆண்டுகள் இவர்களால் இந்த ஆட்சி கட்டளை பிடிக்க முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 10 ஆண்டுகள் இந்த ஆட்சி கிரீடத்தை இவரால் பிடிக்க. அதற்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய இப்போ சனி மகாதிசையில தான் இவர்கள் இந்த ஆட்சியை பிடித்தார்கள். இந்த சனி மகான் திசை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும். ஆனால் அந்த 6 அதிபதி செயல்பட்டு 10 ஆண்டுகள் ஒரு கடினமான விஷயமா இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய இந்த பாக்கி 9 ஆண்டுகள் இவர்களுக்கு மிக உன்னதமான பலன்களை இந்த சனி வழங்குவார். ஏனென்றால் குரு சுக்கிரனுடைய ஒற்றை தொடர்பை, இயற்கை சுபர் சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய ஒற்றை தொடர்பை, ஒரு யோக ஜாதகம் எப்படி இருக்கு பாருங்க, ஒற்றை தொடர்பை இந்த சனி பெறுகிறார். குரு சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய யோகம், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அல்லவா.
இப்போ இதற்கு முன்னாடி கூட சொல்லப்படல. திராவிட மாடல் என்று அவருடைய ஒரு சொற்றொடர்லாம் இல்லவே இல்ல. இவர் வந்த பிறகு தான் ஒரு கட்டமைக்கிறாரு. இது என்னுடைய கொள்கை இதுதான். என்னுடைய கோட்பாடு இதான்ங்கிற ஒரு விஷயத்தை இவர் உந்துதல் பண்றாரு. தன்னை அப்பா என்று அழைக்கிறேன், விரும்புகிறேன். இது மாரிலாம் ஒரு பிராண்ட் மாரி செய்யக்கூடிய விஷயங்கள செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த புகழ் புகழ் வெளியே வரும். இந்த 3ஆம் இடத்தின் வழியாக தான் புகழ் ஏற்படும். அதன் வழி இங்கே ஒன்றாடக்கூடிய இந்த குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டனால, இவர் புகழின் உச்சிக்கில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஐயாவுக்கு 71 வயது. சனி மகா திசையில செவ்வாய் புத்தியின் இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்து ராகு புத்தி வரப்போகுது. 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சொல்லவே வேணாம். வெற்றி ஸ்தானம். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு உன்னத அமைப்பு. அப்போ இவருடைய ஜாதகத்தின்படி, நமக்கு இந்த அரசியல் கிடையாது. ஜாதகத்தின்படி இவர் அவருடைய எதிரிகளை வீழ்த்துவார். எதிரிகளை வீழ்த்தி இவர் வெற்றி இப்போ இவருடைய ஜாதகத்தின்படி இவர் தலைமையேற்றபடி, இவருடைய தந்தை 2018ஆம் ஆண்டு மறைகிறார். இவருக்கு அடுத்து இவர் தலைமையேற்றது பிறகு தொடர் வெற்றி தான். 2019 தேர்தலாக இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், தொடர் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளே இருக்குது. காரணம் என்ன? இவருடைய ஜாதகம் அவ்வாறு. இப்போ வாரிசு என்ற அரசியல் என்று சொன்னோம்னா, இவருடைய சகோதரர்கள் இருக்கார்களே, சகோதரிகள் அவர்கள் யாரும் வரலையே. இப்போ ஐயா கருணாநிதிக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தும் இவருக்குத்தான் இந்த நாடாளக்கூடிய யோகம் இருக்கிறது. இத்தனை பிள்ளைகள் இருந்தும் இந்த எம்.கே. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இந்த நாடாளக்கூடிய யோகம் இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாடாள கொண்டு இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் இவருடைய கை ஓங்கி இருக்கும். இவரே வெற்றி நாயனாக இருப்பார் என்பதை சொல்லி இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.